ஸோ இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் ஷேர் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த விஷயம் எனக்கு நான் இதை புரிஞ்சுக்கின பிறகு தான் ஆண்டவரோட எனக்கு இன்னும் க்ளோஸ் ஆகி அவர் கூட ஒரு பர்சனாக நான் அவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. யாராக இருக்கலாம் 25 வயசுக்கு மேலே? ஓகே, 30 வயசுக்கு மேலே? ஓகே, அங்கிள் மட்டும்தான். ஓகே, சரி. ஸோ நம்ம எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. ஸோ என்ன விஷயம்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆஃப்டர் லைஃப். இந்த வாழ்க்கை முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோமா இல்லையா? நீங்கள் என் கூட பேசினா தான் நான் சீக்கிரம் போவேன், இல்லை நான் சுற்றி பேசிகிட்டே இருப்பேன். நம்ம இந்த வாழ்க்கை முடிஞ்ச பிறகு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம மரிச்சோன்னா எங்கே போவோம்? பரலோகத்துக்கு போவோம். பரலோகன்றது என்னது? ஆஃப்டர் லைஃப். இந்த வாழ்க்கை முடிஞ்சு அதுக்கப்புறம் இட்டர்னிட்டி. என்னது? இட்டர்னிட்டி. பேசுங்க பார்ப்போம். இட்டர்னிட்டி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பரலோகத்துக்கு. கேளுங்க அவங்கள, பரலோகத்துக்கு வர போறியா இல்லையா கேளுங்க பார்ப்போம். பதில் சொல்கிறாங்களா இல்லையா? வெறும் கேள்வி கேட்டு நிறுத்திடக்கூடாது. ஆமென். ஸோ ஆஃப்டர் லைஃப். ஸோ இந்த வாழ்க்கை முடிஞ்ச பிறகு என்ன இருக்குது? நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. இந்த ஆஃப்டர் லைஃப்பில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு எப்போவுமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னது? 2 இருக்கும். என்னது? ஒன்று ஹெவன், அப்புறம் ஹெல். சொல்லுங்கள் பார்க்குறோம். ஹெவன் அப்புறம் ஹெல். இப்போ நம்ம எல்லாரும் ஆஃப்டர் லைஃப்பை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லை? எத்தனை பேர் இல்லை சில பேர் ஏத்திஸ்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஏத்திஸ்ட்னா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஏத்திஸ்ட்னா என்ன? கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. கடவுளே இல்லை, இருக்கிறதெல்லாம் இந்த உலகம் மட்டும்தான், நம்ம இங்கே மறிச்சோன்னா முடிஞ்சிச்சு கதை, அவ்வளோதான், நம்ம கண்ணு மூடணுன்னா அதோட வேறு எதுவுமே இல்லைன்னு யோசிக்கிறவங்க தான் யார்? ஏத்திஸ்ட். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. நாம் எல்லாரும் தீஸ்ட். பார்த்தீங்களா? தீஸ்ட் பக்கத்தில் போட்டால் என்ன ஆயிரும்? ஏத்திஸ்டார். நாம் எல்லாரும் தீஸ்ட். நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நாம் குறிப்பாக நாம் கிறிஸ்தவங்க நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து தான் அந்த கடவுள். நம்ம மரித்த பிறகு நம்ம எங்கே போய் இருக்க போகிறோம்? அவர் கூட இருக்க போகிறோம். ஸோ நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்ல போகும்போது நம்ம என்ன ப்ரொஃபஸ் பண்ணுறோம்? ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நான் மரித்த பிறகு நான் அவரை விசுவாசிக்கிறதுனால நான் எங்கே போகிறேன்? பரலோகத்துக்கு போகிறேன். பரலோகத்துக்கு போகிறோன்னொடனே இப்போ நமக்கு இந்த மாதிரி பரலோகம், இயேசு கிறிஸ்து இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்த பிறகு நீங்கள் இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளேயே இருக்கோம், சர்ச்சுக்குள்ளே பேசினாலும் அதெல்லாம் ஏதோ பிரச்சனை வர ஆரம்பிச்சுங்க. இப்போ காலேஜுக்கு போகிறீங்க. காலேஜுக்கு போயிட்டு காலேஜில் வெறும் கிறிஸ்தவங்க மட்டுமா இருப்பாங்க? எல்லோரும் இருப்பாங்க. அங்கே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்ககிட்ட போயிட்டு பரலோகம் இருக்குது, ஆண்டவர் இருக்கிறாருன்னு எப்படி புரிய வைப்பீங்க? பேச முடியுமா அவங்ககிட்ட? முடியாதுன்னு தலாட்டுறீங்க பார்த்தியா? இதுதான் பிரச்சனை நம்மக்கிட்ட. பேச முடியும், ஏன்னா இட் இஸ் ட்ரூ. இந்த வாழ்க்கை முடிஞ்ச பிறகு நமக்கு நித்தியத்துக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது உண்மை. ஏன் உண்மைன்னு சொல்கிறோம்? எப்படி நீ நம்புகிற? எப்படி நம்புகிறேன்னா, யாரை நம்புனா தெரியுமா? முதல்ல ஆண்டவர். பைபிளில் நம்ம சில வசனங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருப்பார். நம்ம வாசிக்கும் போது அதில் நமக்கு நேரடியாக தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஜான் 3:16. யாரெல்லாம் என்ன விசுவாசிக்கிறாங்களோ அவர் விசுவாசிக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுறாராம்? அவர் ஆண்டவர் எவர் லாஸ்டிங் லைஃப் கொடுக்குறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. whoever, நான் படிக்கிறேன் பாருங்க. whoever believes in him should not perish but have everlasting life. everlasting life. இந்த வாழ்க்கைக்கும் ஆஃப்டர் லைஃப்க்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் இந்த வாழ்க்கைக்கும் ஆஃப்டர் லைஃப்க்கும்? அந்த ஆஃப்டர் லைஃப்க்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, இட்டர்னிட்டி. இட்டர்னிட்டின்னா என்ன? அங்கே டெத் இல்லை. இப்போ நாம் எல்லாமே நம்ம சொல்கிற விஷயங்கள், நம்ம இந்த உலகத்தில் அப்சர்வ் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு டைம் லிமிட் இருக்கும். நமக்கே டைம் லிமிட் இருக்கும். ஆனால் பரலோகத்தில் டைம்ன்ற கான்செப்ட்லே இல்லை. ஓகேயா? அதை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியும், நம்மளால் யோசிக்க கூட முடியாது. இப்போ நம்ம இருட்டு எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இருட்டு எப்படி இருக்குன்னு? இப்போ கண்ணை மூடிட்டு இருக்கும்போது நீங்கள் இருட்டை பார்க்குறீங்களா? இல்லை நீங்கள் உங்களுக்கு அந்த விஷன் இல்லையா? இல்லை இருட்டு இல்லையா? இருட்டை பார்க்குறீங்களா? இல்லை உங்களுக்கு அந்த விஷன் இல்லையா? நமக்கு விஷன் இல்லை, கண்ணை மூடிட்டு இருக்கிறோம்.
அதனால நம்மளுக்கு எதுவும் தெரியல. அந்த மாதிரி தான் நம்ம இங்கே டைமுக்குள்ளே இருக்கிறோம்ல, நம்மளால் டைம்லெஸ்ஸாக இட்டர்னலாக எப்படி இருக்குது நம்மளால் யோசிக்க முடியாது. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் நம்ம ஏன் விசுவாசிக்கிறோம் அதனா ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறது எப்படி நம்புற? இந்த பைபிள் உண்மைன்னு நம்ம நம்புறதுனால ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறோம்? நம்புகிறோம். ஸோ இப்போ ஒரு இட்டர்னிட்டி இருக்குது, ஹெவன் அண்ட் ஹெல் இருக்குது. அதுக்கப்புறம் அது உண்மையாக இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியுது? பைபிள்லேருந்து தெரியுது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஹெவனுக்கும் ஹெல்லுக்கும் என்ன வித்தியாசம்? ஹெவனுக்கும் ஹெல்லுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம எல்லாரும் எப்படி யோசிச்சுட்டு இருப்போம்னா, ஹெவன்னா ஒரு க்ளோரிஃபைட் சர்ச் சர்வீஸ் மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம பரலோகத்துக்கு போயிட்டோன்னா எப்போவுமே ஆராதிச்சுட்டு தான் இருப்போம், பாடிட்டே இருக்கும். அந்த மாதிரி தானே, உண்மையாக சொல்லுங்கள், அந்த மாதிரி தானே யோசிக்கிறோம். அந்த மாதிரி தானே யோசிக்கிறோம். நரகன உடனே நம்ம என்ன யோசிப்போம்? ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பள்ளத்தாக்கில் ஃபுல்லாக நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், ஒரு நெருப்பு குழம்பு இருக்கும், அதில் போட்டு பாவம் பண்ணுங்களெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு இருப்பாங்க. கபாப் போட்டு, அவன் சொல்லிட்டு இருக்கான் பாரு, கபாப் போட்டுட்டு இருப்பாங்க. இப்படி தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நான் என்ன தெரியுமா விசாரிச்சுக்கிறேன், பைபிளில் ஹெவனை பற்றி நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. குறிப்பாக ரெவலேஷன் எல்லாம் வாசித்திங்கன்னா நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வாசித்த பிறகு கூட அது வாசிக்கும் போதே பயம் வந்துடும். நீங்கள் இந்த ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் பார்ப்பீங்கள இன்ஸ்டாகிராம்லலாம், அதில் ஏஐ பைபிள் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் நீங்கள் போய் பார்த்துட்டு அதில் போயிட்டு பிப்ளிக்கலி ஆக்யூரேட் ஏஞ்சல்ஸ்ன்னு போட்டு பாருங்களேன். அவங்க அந்த பைபிளில் என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சு அதை ரெண்டர் பண்ணோம். அதை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி ஆயிடுவோம் நம்ம. இதுக்கு தான் நான் பைபிளில் படிக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேப்ரியல் மேரி கிட்ட முதல்ல அவர் அப்பியர் ஆனவுடனே முதல் சொல்கிறது என்னது? பயப்படாது. நான் யோசிப்பேன், எதுக்கு பயப்படாது? இவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தானே இருப்பாங்க, எதுக்கு பயப்படாது? அப்புறமா அதை இப்படி நின்று முன்னாடி நின்னா திடீர்னு பயப்படுவாங்க தான் முன்ன. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது ஹெவனை பற்றி, ஹெல்லை பற்றி கூட. ஹெல்லை விட ஹெவனை பற்றி நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஆனால் நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, எவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் அதை வார்த்தையால் வர்ணித்து எழுதவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வேர்ட்ஸு, நம்மளுடைய காம்ப்ரிஹென்ஷன் எல்லாம் ஆண்டவருடைய மகத்துவத்துக்கும் ஹெவனுடைய க்ளோரிக்கும் மேட்ச்லெஸ், கம்பேரே பண்ண முடியாது. ஆமென். நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதை நம்மளால் வாயில் சொல்லவே முடியாது. நீ எவ்வளோ தான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் உன்னால் என்ன பண்ண வாயில் என்ன வராது, வராது. ஆனால் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி யோசிக்கிறேன் நான். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லிவிட்டு நான் இதை அடுத்த விஷயம் பேச போகலாம். யோவான் இருக்கார்ல, ரெவலேஷன் யார் எழுதுறது? ஜான். இயேசு கிறிஸ்து இங்கே உலகத்தில் இருக்கும்போது 3 வருஷம் ஊழியம் செய்யும் போது கூட தானே இருந்தார். அவரே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துப்பார். ஜானுக்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துப்பார். என்னென்னு, நான் இயேசு கிறிஸ்துவோடைய ரொம்ப ஃபேவரட்டான டிசைபிள்ன்ட்டு அவரே பேர் கொடுத்துப்பார். ஸோ இவர் ரொம்ப க்ளோஸாக இருந்தவர். இவர் ஒரு விஷனில் பரலோகத்துக்கு போயிட்டு அங்கே இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாரு. யாரை? அங்கே ஏசப்பாவை பார்க்குறாரு. இப்போ பாருங்கள், 3 வருஷம் பார்த்துருக்குறாரா இல்லையா? இப்போ ஏசப்பாவை 3 வருஷம் பார்த்துருக்குறாருல. அங்கே போய் எவனில் அவரை பார்த்த உடனே பைபிளில் இருக்கும், நான் செத்தவனை போலான. 3 வருஷம் பார்த்து பிறகு போய் அங்கே பார்த்தவனே மயங்கி செத்தவனை போய் ஆகிட்டாரான். நம்ம பார்க்கவே இல்லை இன்னும். பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருந்தா உங்களை நான் இன்டர்வியூ எடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. 3 வருஷம் பார்த்துட்டு போனவரே போய் அங்கே செத்தவரை போல் ஆகிட்டார். நான் என்ன சொல்ல வரேன்னா, பரலோகம் ஆண்டவர் அவரை நம்ம வர்ணிக்கிறதுக்கு நம்மளால் முடியாத காரியம். எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் முடியாது. நமக்கு எப்போ தெரியுமா அது முழுசாக விளங்கும்? அவர் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு பாரு, இல்லை நம்ம போய் நிற்கிறோம் பாரு அவர் முன்னாடி, அப்போ தான் அவர் யாருன்னு புரிஞ்சுக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அவ்வளோ மகத்துவமான ஒரு இடம் ஹெவனும் ஆண்டவர் இருக்கிற ஸ்தலமும். ஸோ இப்போ ஹெவன், இப்போ நீ ஆஃப்டர் லைஃப்பில் 2 இடம்னு சொன்னேன். என்னது? ஒன்று ஹெவன், அப்புறம் ஹெல். இப்போ ஹெவன் அப்புறம் ஹெல்லுன்னா அது என்ன இம்ப்ளை பண்ணுது? ஒரு கூட்டம் என்ன போவாங்க? ஹெவனுக்கு போவாங்க, இன்னொரு கூட்டம் ஹெல்லுக்கு போவாங்க. இப்போது சரி, ஓகே. இப்போ ஹெவன் எந்த மாதிரி ஒரு இடம்? நான் சொன்னேன், அதை நம்மளால் டிஸ்கிரைபே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஆனால் அதை ஓரளவு கன்செப்சுவலைஸ் பண்ணலாம். என்னது? கான்செப்சுவலைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி, இப்போ உங்களுக்கு இப்போ அந்த கேமரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேமரா உள்ளே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அதை மேனுஃபேக்சர் பண்ண இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ணும், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஆனால் அந்த கேமரா வச்சு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது தெரியும் நமக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு எவ்வளோ தூரம் தெரியுமோ அவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் ஹெவனை நம்ம எப்படி யோசிப்போம்னா, எவ்ரிதிங் தட் இஸ் குட் இஸ் இன் ஹெவன். எப்படி? எவ்ரிதிங் தட் இஸ் குட் இஸ் இன் ஹெவன். அதோடைய ஆப்போசிட் தான் த டெப்ரவேஷன் ஆஃப் குட் இஸ் இன் ஹெல். நம்ம இன்னொரு பழக்கம் நமக்கு இருக்குது. நம்ம என்ன யோசித்துப்போன்னா, குட்டையும் ஈவலையும், குட்டையும் பேடையும் ஆப்போசிட்ஸ்ன்னு யோசித்துப்போம். ஆப்போசிட்ஸ்னால் குட் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி தான் பேடும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ரைவல்ஸ், அடிச்சுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை. குட்டும் ஈவலும் எப்படி தெரியுமா? மெட்டலும் ரஸ்ட்டும் பார்த்துக்கிட்டிங்களா? துரும்பு மெட்டலும் ரஸ்ட்டு. இந்த மெட்டலில் ரஸ்ட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் போய்ட்டு ஒரு லிக்விட், அதுக்கு ஒரு லிக்விட் வச்சுருப்பாங்க கடையில், அந்த லிக்விட் எடுத்து ரஸ்ட்டு தொடச்சிங்கன்னா ரஸ்ட் இல்லாமல் போயிடும், மெட்டல் இருக்கும். ஆனால் மெட்டல் எடுத்துகிட்டு உங்களால் ரஸ்ட்டு மட்டும் வைக்க முடியுமா? முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நல்லதை வச்சுக்கலாம், நல்லது இல்லாத ஒரு இடத்துல இருந்து நல்லதை முழுசாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஈவில் கிடைக்கும். ஸோ தி ஆப்சன்ஸ் ஆஃப் குட் இஸ் வாட்? ஈவில். த டெப்ரவிட்டி ஆஃப் குட் இஸ் வாட்? ஈவில். ஸோ ஹெவனில் எதெல்லாம் நல்லது இருக்கோ அதெல்லாம் எங்கே இருக்கும்? எதெல்லாம் வந்து நல்லது இல்லாமல் இருக்கும் எங்கே இருக்கும்? நரகத்தில் இருக்கும். ஸோ ஹெவன்னா குட், ஹெல்னா பேட். இப்போ இது தெரிஞ்சிட்ட பிறகு நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டோம். இப்போ நான் ஹெவனுக்கு என்ன சொன்னேன்? அது வந்து நல்லது. இப்போ நல்லதுன்னும் போது நம்ம அதை எப்படி யோசிக்கலாம்? இப்போ ஆண்டவர் நம்ம யாருன்னு சொல்கிறோம்? அவர் நல்லவர். அதனால தான் அவர் என்ன இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். பாருங்கள், சாத்தானுக்குள்ளே ஒரு தாட்டு தான் யோசித்தான். என்னது தாட்டு தான் யோசித்தான்? பெருமையில் நான் ஆண்டவர் போல் ஆயிடுவேன்னு யோசித்தான். அப்போ என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் கீழே தள்ளிட்டார். அப்போ அது படிக்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரே ஒரு சின்ன பழுதான விஷயத்தையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? ஹெவனில் டாலரேட் பண்ண மாட்டார். இப்போ ஹெவன் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்தலம். இப்போ ஆஃப்டர் லைஃப்பில் இப்போ நம்ம அந்த இட்டர்னிட்டிக்கு வரோம். இப்போ நாம் ஹெவனுக்கு போனோன்னா நாம் எப்படி இருக்கணும்? இப்போ ஹெவனில் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவர் எப்பவுமே நல்லவர். ஓகே, ஆண்டவர் நல்லவர். ஹெவனில் எதெல்லாம் நல்லது இருக்கோ அது மட்டும் தான் இருக்க முடியும். இப்போ நீ பரலோகத்துக்கு போனோன்னா நீ எப்படி இருக்கணும்? நல்லவனாக இருக்கணும். இப்போது இந்த நல்லவனாக இருக்கிறோன்னு சொல்கிறோம்ல, இதுக்கு என்ன டெஃபினிஷன்? நல்லவனாக இருக்கிறோன்னு சொன்னால் எப்படி நல்லவனாக இருக்கணும்? இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு உங்களை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஓகே, பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டால் அப்படி வரும். சும்மா பழகிறவங்கிட்ட ரொம்ப நல்ல பையன் அப்படி சொல்லிடுவாங்க. வீட்டில் வந்து கேட்டால் நமக்கு வேறு பதில் கிடைக்கும், வெளில வந்து கேட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? வேறு பதில் கிடைக்கும். ஆண்டவர் நல்லவர்னு சொல்ல போகும்போது நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா, நாட் ஈவன் அ ஸ்பாட் ஆஃப் பிளமிஷ். ஒரு ஒயிட் ஷர்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, புது ஒயிட் ஷர்ட், அதில் எந்த கரையுமே இருக்காது. அதில் ஒரே ஒரு டாட், ஒரே ஒரு த்ரெட்டு கூட அழுக்கா இல்லாத மாதிரி அவ்வளோ க்ளீன் ஸ்லேட் வச்சிருக்கிறது தான் ஆண்டவர். பழுதே இல்லாதவர், ஹோலி ஆஃப் ஹோலிஸ், ரைச்சியஸ் கிங். இதுதான் யார்? ஆண்டவர். இன்னொன்று, நாம் இப்போ வந்து நம்ம எல்லாம் சர்ச்சில் உக்காந்துட்டு இருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்? சர்ச் ஒழுங்காக இருக்கிறோமா? சில பேர் எங்கேயாவது யோசிச்சுட்டு இருந்தால் திடீர்னு வந்துருங்க டக்குன்னு. ஒழுங்காக இருப்போம். இப்போ இந்த நேரத்தில் நீ யாருன்னு கேட்டால், நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் சொல்லுவேன், இவங்க நல்ல ஜனங்க, நல்ல கூட்டம், சாமி சர்ச்சில் கொஞ்சம் நல்ல பசங்க இருக்காங்கன்னு சொல்லுவேன். இதே கொஞ்ச நேரம் வெளில வீட்டுக்கு போயிட்ட பிறகு அதே சாட்சி என்னால் கொடுக்க முடியுமா? உங்களுக்கே கொடுக்க முடியுமா? அப்போ நாம் ஒருத்தரை நல்லவங்கன்னு சொல்ல போகும்போது என்ன சொல்லுவோன்னா, அவன் மோஸ்ட்லி நல்லவன், கொஞ்ச நேரம் நல்லவனாக இருப்பான். ஆண்டவர் அப்படி கிடையாது, அவர் எல்லா நேரத்துலையும் நல்லவர். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பழுதும் இல்லாத ஒரு பீயிங் ஆண்டவர், எல்லா நேரத்துலையும் நல்லவராக இருக்கிறவர். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஹெவனுக்கு போகிறதுக்கு. என்ன ஸ்டாண்டர்டு? நல்லவனாக இருக்கணும், எல்லா நேரத்துலையும் நல்லவனாக இருக்கணும், ஆண்டவர் மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் நீ எங்கே போவ? பரலோகத்துக்கு போவ. இப்போ நான் கேட்குறேன், நம்மளால முடியுமா? முடியாது. ஹானஸ்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா யாராலையும் முடியாது. எப்படி நான் முடியாதுன்னு சொல்கிறேன்? யோசித்து பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து கட்டளையை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? கட்டளையை கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு ஒருத்தனா, நான் கேட்குறேன், ஒரே ஒருத்தனா
அந்த கட்டில கீழ்ப்படிஞ்சானா? எல்லா டைமும் முடியல. சரி, இவங்க பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். அதுக்கு தான் கட்டளை கொடுக்கும் போதே அது கூட என்ன பண்ணிட்டாரு, சாக்ரிஃபைஸ் சிஸ்டமும் கொடுத்துட்டாரு. நீ உடைப்பேன்னு தெரியும் எனக்கு, ஆனால் நீ கட்டளை உடைச்சி நீ பாவம் பண்ணி நீ தப்பு பண்ண பிறகு என்ன பண்ணிடு, அந்த பாவத்துக்கு சரி அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண, நீ வந்து பலி கொடுக்கணும், அங்கே ரத்தம் சிந்தணும். அப்போ தான் வந்து என்ன பண்ணோம், ஜஸ்டிஸ் கிடைக்கும், நீ வந்து பிழைச்சிருப்ப. புரியுதா? இந்த மாதிரி பண்ணுறாரு. ஸோ என்ன அது படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளால் என்ன பண்ண முடியல, நம்மளை சுத்தமாக காத்துக்க முடியல, நல்லவங்களாக இருக்க முடியல. நம்ம ட்ரை பண்ணுறோம், ஆனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. ஏன் பழைய ஏற்பாடுக்கு ஏன் போகிறது? புதிய ஏற்பாட்டிலே பால் சொல்கிறாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததே செய்கிறேன். நம்ம எல்லோரும் நல்லவங்க தான். அப்படின்னா நல்லதை பண்ண ட்ரை பண்ணுவோம், அந்த லெவலில் நம்ம நல்லவங்க. எப்போ நம்ம யாரும் வந்து இங்கே சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம யாரும் வந்து ஒரு கெட்டதை பண்ணணும்னு பண்ண மாட்டோம், யோசித்து அதுக்கு பிளான் போட்டு டிவைஸெல்லாம் பண்ண மாட்டோம். அந்த சிச்சுவேஷனில் நம்மளால் அந்த இம்பல்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன பண்ணிடுவோம். நமக்கு அது பண்ணக்கூடாதுன்னு தெரியும், பண்ணக்கூடாதுன்னு யோசிப்போம், ஆனால் நான் என்ன பண்ணிடுவோம். We cannot be good. The standard is God. நல்லவங்களாக இருக்கணும், எப்போவுமே நல்லவங்களாக இருக்கணும், ஆண்டவரை போல இருக்கணும். அந்த ஸ்டாண்டர்டை நம்மளால் மீட் பண்ண முடியாது. ஸோ அடுத்த லாஜிக்கல் கொஸ்டின் என்னென்னா, மீட் பண்ண முடியாது. ஓகே, சரி, we are doomed. மீட் பண்ணலன்னா எங்கே போனோம்? இப்போ நல்லவனா இருந்தால் பரலோகத்துக்கு போவேன், இல்லைன்னா எங்கே போனோன்னு சொன்னேன், நரகத்துக்கு. எல்லோரும் அக்ரி பண்ணுறோமா? we are all on the same page, right? ஸோ நீ நல்லவனா இருந்தால் பரலோகத்துக்கு போகிற, இல்லைன்னா நரகத்துக்கு போகிற. சரி, ஓகே. இப்போ இதுதான் ஸ்டாண்டர்டு. என்ன ஸ்டாண்டர்டுன்னு பார்த்துட்டோம், நம்ம எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டோம். இப்போ நம்மளால் முடியாதுன்னு பார்த்துட்டோம். இப்போ முடியாதுன்னா நமக்கு என்ன வழி? இப்போ கெதி நமக்கு நரகம் தான். இப்போ இட்டர்னல் லைஃப்பில் நரகத்துக்கு போகிறதுக்கு நம்ம எல்லோரும் ரெடியாக இருக்கிறோமா? இல்லை. திஸ் வாஸ் தி கேஸ் ஃபார் ஹியூமனிட்டி ஃபார் அ லாங் டைம். ஆண்டவர் கொடுத்த கட்டளையை ஃபாலோ பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. முயற்சி பண்ணுவாங்க, தப்பு பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க, தப்பு பண்ணுவாங்க. சில பேர் முட்டாள் பசங்க தெரிஞ்சும் பண்ணுவானுங்க துணிகாரமாக. அவங்களுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கிறார் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்மள யாராவது இருக்கோமா அந்த மாதிரி தெரிஞ்சும் பண்ணுறது? பைபிளில் ஆண்டவர் ரொம்ப மர்சிஃபுல் தான், ரொம்ப கிரேஷியஸ் தான். ஆனால் அதே நேரத்தில் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. உன்கிட்ட 10 டேலண்ட் கொடுத்தாருன்னா 10க்கு தான் கணக்கு கேட்பார். 2 கொடுத்தா 2 கேட்பார், 1 கொடுத்தா 1 கேட்பார். ஆனால் 10 வாங்கியிருந்த 10க்கு தான் கணக்கு கொடுக்கணும். 10 வாங்கிட்டு போய் 5க்கு தான் கணக்கு கொடுத்தனா கேட்பார், இன்னும் 5க்கு என்ன பண்ணேன்ட்டு. ஹல்லேலூயா. ஸோ ரொம்ப நாளாக ஹியூமனிட்டியுடைய கெதி இதுதான். அவங்களால என்ன பண்ண முடியல, இந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ண முடியல. இப்போ அவங்களுடைய ஃபேட் என்ன, தலைவிதி என்ன, நரகம் தான். இங்கே தான் ஆண்டவர் வந்து அவருடைய பிளானை ரிவீல் பண்ணுறார். நம்ம இந்த சால்வேஷன், ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறோம்ல, இங்கே தான் வரோம். நம்ம சால்வேஷன் ஒன்று நம்ம யோசித்துக்க கூடாது. புதிய ஏற்பாட்டில் வரும்போது தான் ஆண்டவர் வந்து அதை யோசித்து பண்ணாருன்ட்டு இல்லை. ஆரம்பத்தில் ஆடம் அண்ட் ஈவ் வந்து தப்பு பண்ணாங்க பாரு, அவர் அப்பயே ஆரம்பிச்சிட்டார் அந்த பிளானை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பைபிளில் படிக்கும்போது அந்த மாதிரி படிக்கிறோம். ஆனால் அவருக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். அவர் ஒரு மாதிரி, நான் வந்து நீங்கள் கோச்சிக்கூடாது, என்ன நான் எப்படி சொல்கிறேன் ஆண்டவரன்ட்டு, நான் அவருக்கு வச்சுக்கிற பேர் வந்து சைக். அவர் நம்ம சைக்குன்னு யாரை சொல்லுவோம் தெரியுமா? ஆர்டினரியாக இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரியாக எப்பவுமே பண்ணிருப்பாங்க பாரு, அவுட் ஆஃப் த யூஸ்வல். அவங்கள தான் நம்ம என்ன பண்ணுவோம், சைக்குன்னு சொல்லுவோம். அவர் பண்ணுறதெல்லாம் யோசித்து பாருங்கள், சைக்கு மாதிரி தான் இருக்கும். புரியவே புரியாது. யாருன்னா புரிஞ்சுங்கன்னு சொன்னீங்கன்னா நம்பவே மாட்டேன் நான். ஆமென், ஹல்லேலூயா. ஆரம்பத்திலேயே, பிஃபோர் டைம் ஈவன் பிகேன், God had a purpose for salvation. God had the plan for salvation. இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை, இஸ்ரேலுக்கு மட்டும் தானே ப்ராமிஸ் கொடுத்தாரு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில். அப்படிலாம் இல்லை, இஸ்ரேலை வச்சு நம்ம எல்லாரையும் மீட்கிறது தான் அவருடைய பிளானே. ஹல்லேலூயா. பைபிளில் இருக்கும், இஸ்ரேல் வந்து தேசங்களுக்கு ஒளியாக ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்ணாராம். எப்படி? தேசங்களுக்கு ஒளியாக அப்பாயிண்ட் பண்ணாரா. ஸோ ஆரம்பத்துலேருந்தே நம்ம தப்பு, ஆடம் அண்ட் ஈவ் எப்போ தப்பு பண்ணாங்களோ, ஆண்டவரை சூஸ் பண்ணாமல் வேற ஒன்றை சூஸ் பண்ணாங்களோ, அப்பயே வந்து அவருடைய பிளான் வந்து என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதலாவது ஆடம் வந்து அவருங்க பண்ணதுனால பாவம் வந்துச்சு. 2வது ஆதாம் வந்து என்ன பண்ணிட்டார், அது
ஆண்டவருடைய ஜீசஸுடைய சாக்ரிஃபைஸ் தான் அதோடைய என்னது ஃபுல்ஃபில்மெண்ட். என்னது ஃபுல்ஃபில்மெண்ட். பால் எழுதும்போது நியூ டெஸ்டமெண்ட்டில் நீங்கள் படிச்சிங்கன்னா, புதிய ஏற்பாடில் படிக்கும் போது இருக்கும், பழைய ஏற்பாடில் இருந்தவங்கெல்லாம் இந்த நாளை இந்த பீரியடை பார்ப்போமான்னு ஏங்கிட்டு இருந்தாங்களாம். எப்படி ஏங்கிட்டு இருந்தாங்களாம்? யார்? பழைய ஏற்பாடில் ராஜாங்க, அந்த காலத்தில் தாவீது, அவங்க காலத்துலலாம் அவங்க பண்ணதெல்லாம் யோசித்து பார்த்தா எப்படி தான் அப்படிலாம் இருந்தாங்கன்ற மாதிரி இருக்கும். நம்ம சாலமோனுக்கு 1000 வைஃப்ஸ் தான். எப்படி யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும்ட்டு. யோசித்து பாருங்களேன். தாவீது வந்து 2000 பேரை சாவச்சிட்டு வர்றாரு. 2000 பேர். அவங்களே அந்த மாதிரி இருந்தவங்களே இந்த நாளை ஆண்டவர் வந்து இந்த சால்வேஷனுடைய பிளானை ஃபுல்ஃபில் பண்ண அந்த டைமை பார்க்குறதுக்கு ஏங்கிட்டு இருந்தாங்களாம். இப்போ ஜீசஸ், இப்போ ஏசப்பா வந்து மரிக்கிறார்ல, அவர் மரிக்கிறது என்ன அர்த்தம்? எதுக்கு அவர் வந்து மரிக்கணும்? அது மரிச்சதுனால நமக்கு என்ன ஆகுது? வாட் டஸ் இட் மீன் ஃபார் அஸ்? புரியுதா நான் கேட்குற கொஸ்டின்னு? நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? இட்டர்னல் லைஃப்னு ஒன்று இருக்குது. அங்கே போகிறதுக்கு நீ நல்லவங்களாக இருக்கணும், எப்போவுமே நல்லவங்களாக இருக்கணும். நம்மளால் முடியாது, ஸோ வி ஆர் டூம்ட். இப்போ இந்த டைமில் தான் ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? பிக்சருக்குள்ளே வராரு, படத்துக்குள்ளே வராரு. இப்போ இவருடைய ப்ரெசன்ஸ், இவருடைய வருகை, இவருடைய இன்கார்னேஷன், வாட் டஸ் இட் மீன் ஃபார் அஸ்? ஓகே, நான் அப்பயே சொன்ன மாதிரி அவர் பண்ண சாக்ரிஃபைஸ்னால நம்ம என்ன பண்ணுறோம்? பரலோகத்துக்கு போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுது ஆக்சுவலாக? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பாவிங்க. நான் படுப்பாவின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்கம் பார்ப்போம். ஓகே, சில பரிசுத்தவான்கள் இருக்காங்க போல். ஓகே, நம்ம எல்லாரும் என்னது? பாவிங்க. ஆனால் ஆண்டவர் வந்து பாவி இல்லை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனுஷனாக வாழ்ந்த போதும் அவர் பாவம் செய்யலை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் வந்து அவரை எக்ஸ்பிளிசிட்டாக டெம்ப்ட் பண்ணுறான். முகத்துக்கு பார்த்து அப்படி டெம்ப்ட் பண்ணுறான். இதை கல்லை வந்து அப்பமா மாற்றி சாப்பிடுங்க பார்ப்போம், என்னை வந்து ஆராதிங்க, நான் உங்களை எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், குதிங்க பார்ப்போம், வந்து உங்களை தூக்கின்னு போயிடுவாங்க சூப்பர்மேன் மாதிரி. இதெல்லாம் போட்டு பார்க்குறான். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனை மேற்கொள்கிறாரு. ஜீசஸ் வாஸ் ஸ்பாட்லெஸ் ஈவன் வென் he was human on earth. ஓகே, இப்போ இவர் ஒரு பர்ஃபெக்ட் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் ஒரு பர்ஃபெக்ட் லைஃப்பை வாழ்ந்தவர் dies the most gruesome, undeserving, horrible death you can possibly imagine. A perfect human dies the most horrible, gruesome, undeserved death you can possibly imagine. Passion of Christ பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அந்த படத்தை எடுத்தவர், அவருடைய பேர் வந்து மெல் கிப்சன். அவர் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பார், ஜீசஸுடைய க்ரூசிஃபிக்ஷனில் ஒரு 30% கூட எங்களால் காட்ட முடியல ஸ்க்ரீனில், அதுக்கு மேலே எப்படி காட்டுறதுன்னு தெரியல எங்களுக்குன்னு சொல்லியிருப்பார். அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்னால் இப்போ கூட பார்க்க முடியாது. என்ன அது அந்த பிக்சரு இல்லை ஏதாவது ஒரு மூவி கிளிப்போ வந்துச்சுன்னா என்னால் பார்க்க முடியாது. அவ்வளோ ஹாரிபிளாக இருக்கும். we deserve that. யாரு? we deserve that. சரி, ஓகே, நாம ஃபுல்லாக நாம படுப்பாவிங்க, அவர் பரிசுத்தர், நாம தான் அந்த மாதிரி செத்துருக்கணும், நாம தான் அதை டிசர்வ் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் பண்ணிட்டார். இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு கோர்ட் ரூம் இமேஜின் பண்ணிக்கோங்க. கோர்ட் ரூமில் என்ன நடக்கும்? கேஸ் நடக்கும். ஒரு கன்விக்டட் இருப்பாங்க, ஒரு ப்ராசிக்யூட்டர் இருப்பாங்க. ப்ராசிக்யூட்டர்னா இவன் தப்பு பண்ணான்னு சொல்கிறவங்க யார்? ப்ராசிக்யூட்டர். கன்விக்டட்னா தப்பு பண்ணவன் கன்விக்டட். அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க. இப்போ இவன் தப்பு பண்ணிட்டான்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜட்ஜ் என்ன பண்ணணும்? வேர்டிக்டை கொடுக்கணும், ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும். அதுக்கு தான் அவர் யார்? ஜட்ஜு. இப்போ நாம தான் அந்த கன்விக்ட். யார்? அந்த கான்விக்ட் நாம தானே பாவம், நாம தானே பாவீங்க, நாம் படுப்பாவீங்க. ஓகேயா? நாம தான் கான்விக்ட். இப்போ ஜட்ஜு வந்து என்ன பண்ணணும்? நியாயமாக நம்மளை நியாயம் தீர்க்கணும். ஏன்னா நியாயம், இப்போ நம்மளை வந்து இப்போ ஜட்ஜுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை விட்டார்னா நியாயம் எங்கே போகும்? அது நியாயமாக இருக்குமா? உனக்கு பரவாயில்லன்னு வச்சுக்கோ, நீ கன்விக்ட் ஆகி நீ தப்பிச்சிட்ட, நியாயம் எங்கே போகும்? ஜஸ்டிஸ் என்ன ஆகும்? மர்சி சரியாகிறாங்க, ஜஸ்டிஸ் என்ன ஆகுறது? ஸோ இப்போ வந்து அந்த கன்விக்டை வந்து தப்பு பண்ணிட்டான்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அவனுக்கு கட்டாயம் மரண தண்டனை கொடுத்தே ஆகணும்.
ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட். இதுதான் ஆண்டவர் பண்ணுறாரு. என்னென்னா, இப்போ யாராவது ஒருத்தர் மறிச்சே ஆகணும், அந்த பேமெண்ட்டை கட்டி ஆகணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கான்விக்டை மன்னிச்சு அனுப்புறதுக்காக, அவனுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக ஜட்ஜு அந்த தண்டனையை ஏற்றுக்கிறாரு. யாரு? ஜட்ஜு அந்த தண்டனையை ஏற்றுக்கிறாரு. இப்போ பாருங்க, ஒரே இடத்துல வேற, நான் சொல்கிறேன் பாருங்க, வேற எந்த ரிலிஜனும் வேற யாரும் எந்த ஐடியாவும் இந்த ஐடியாவை சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது. மர்சியும் ஜஸ்டிஸும் ஒரே இடத்துல ரெண்டர் பண்ணது ஆண்டவர் மட்டும்தான் சிலுவையில். ஒரே இடத்துல உனக்கு மன்னிப்பும் கொடுத்தாரு மர்சிஃபுல்லாக, அதே நேரத்தில் நியாயத்தையும் அவர் சரி கட்டினார். இது வேற யாராலையும் பண்ண முடியாது, யாரும் பண்ணவும் மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஜட்ஜு வந்து இறங்கி நான் கட்டுறேன்னு சொன்னதுனால கான்விக்ட் வந்து ஃப்ரீ ஆயிட்டாங்க. திஸ் இஸ் தி சால்வேஷன் ஸ்டோரி. அ பர்ஃபெக்ட் ஹியூமன் அண்ட் காட். அவர் தேவரும் கூட, ஓகேயா? ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும்போது he was 100% human, 100% God. A perfect human who lived the most perfect life, righteous life, died the most undeserved, gruesome, horrible death you can possibly imagine, just so you and I can have eternal life. ஓகே, இப்போ இந்த லாஜிக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சரி பண்ணிட்டார். மர்சி, ஜஸ்டிஸ் எல்லாம் சரி பண்ணிட்டார். இப்போ நமக்கு வந்து ஒரு கொஷின் வரலாம். இப்போ என்னென்னா, இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குல்ல, இது மட்டும்தான் வழியாக இருக்குமா? இப்போ நம்ம வந்து நமக்கு சர்ச்சில் வந்து அப்பப்போ ஒரு லைன் சொல்லுவாங்க, ஜீசஸ் இஸ் தி ஒன்லி வே, ஒன்லி, அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனும். தமிழில் தெரியுது உங்களுக்கு? ஓகே, அவர் தான் என்னது? வழி, சத்தியமும் ஜீவனும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விட்டு வேறு எந்த வழியும் கிடையாது உனக்கு பரலோகத்துக்கு வர்றதுக்கு. ஸோ he is the only way. There is no other way. If you truly believe the Bible, நீ உண்மையாக நான் கிறிஸ்தவன் சொன்னா, நீ ஒரு விசுவாசின்னு சொன்னா, இதுதான் மேட்ரு, இதுதான் ஃபேக்ட், இதுதான் ட்ரூத். இதை சுற்றி உனக்கு வேறு வழியே கிடையாது. ஆப்ஷன் ஏ மட்டும்தான். பிசி, இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இல்லை, ஒரே கொஸ்டின் தான், ஒரே ஆன்சர் தான். Jesus is the only way to heaven. ஓகே, இப்போ நாம் பாவிங்க, தப்பு பண்ணிட்டோம், அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ண முடியாது. ஹெவனுன்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ணால் தான் நீ ஹெவனுக்கு போக முடியும். நம்ம பாவிங்களாக இருக்கிறதுனால நமக்கு ஹெவனுக்கு போகிறதுக்கு வழி இருந்தில்லை. ஆனால் ஏசப்பா வந்து மறித்து நம்ம பாவத்தை அவர் எடுத்து அவர் அந்த கிரயத்தை செலுத்ததுனால நமக்கு இப்போ ஒரு வழி இருக்குது. வழி இருக்குது. இப்போ நீ நடக்கணும்ல, என்னது வழி இருக்குது, நீ என்ன பண்ணணும்? நடக்கணும். நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு ரெலவெண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எல்லோரும் வந்து இப்போ காலேஜெலாம் படிக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்ஸில் டேட்டிங் அதெல்லாம் பண்ணுறது உண்டு. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நீ என்னை கட்டாயம் நீ என் கூடவே இருக்கணும்னு சொன்னால் அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பா இல்லை டார்ச்சரா? டார்ச்சர். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நமக்கு ஒரு வழியை உண்டாக்கிட்டார். என்ன பண்ணிட்டாரு? வழியை உண்டாக்கிட்டு நம்ம காமிச்சிட்டார். இது பேர், இதுதான் மேட்ரு. இப்போ we have the prerogative, we have the responsibility to choose. To do what? Choose. God will never force you. ஆண்டவர் உன்னை ஃபோர்ஸே பண்ண மாட்டார். அவர் ஃபோர்ஸ் பண்ண வைக்கணும்னு பண்ணால் அவர் எவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம் எல்லாத்தையும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பாருங்கள், இந்த கார்டன் ஆஃப் ஈடனில் நீங்கள் யோசித்திருக்கலாம். நிறைய பேர் வந்து இதை பைபிளில் படிக்கிற ஹேபிட் இருந்துச்சுன்னா இது யோசித்திருப்பீங்க. எதுக்கு அந்த கார்டனில் வந்து அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜையும் ட்ரீ ஆஃப் லைஃப்பையும் வைக்கணும் ஆண்டவர்? இவங்க தான் தரத்தில்லைங்கன்னு தெரியுதுல்ல, அவருக்கு தெரியுமா தெரியாதா? இவங்க பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியுமா தெரியாது. எதுக்கு வைக்கணும்? அவர் ஒரு தப்பு நடக்கும்னு தெரிஞ்சு அது இப்போ பரவாயில்ல ஆகட்டோன்னு வச்சா அங்கே வேறு ஏதோ மேட்ரு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி என்ன மேட்ராங்க என்னன்னா, இப்போ ஆண்டவர் வந்து இவங்களுக்கு தோட்டத்தை எல்லாம் பண்ணிவிட்டு இவங்க கூட எல்லாம் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு, அது பேர் உனக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று இன்னொன்று நான் இல்லாத ஒரு சாய்ஸ். அதுதான் வந்து என்னது? அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ். அவர் என்ன சொல்கிறார்? ரொம்ப சிம்பிளான கமாண்ட்மெண்ட். அது சாப்பிடாத, அது என்ன பண்ணாத? சாப்பிடாத. இது என்னன்னா ஒபீடியன்ஸ்.
நீ வந்து என்னை சூஸ் பண்ணுவியா? உனக்கு ஒரு சாய்ஸ், என்னை விட்டு வேற ஒரு சாய்ஸ், ரொம்ப சில்லியான ஒரு சாய்ஸ், மீகரான ஒரு சாய்ஸ், அவ்வளோ அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் இருந்தாலுமே அதை மீறி நீ என்ன சூஸ் பண்ணுவியான்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறது தான் என்ன பண்ணாராங்க வச்சார். நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க? ஸ்பெக்டாகுலராக ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேயே பாருங்க, ஆண்டவர் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணல. அவர் கூடவே இருக்கணும், அது மட்டும்தான் இருக்கணும்னா அவர் வந்து அதை வைக்காமே இருந்திருக்கலாம். நம்ம எல்லாரும் இப்போ ஈடன் கார்டனில் ஜாலியாக விளையாட்டுருப்போம். எப்படி இருந்திருப்போம் தெரியாது, ஆனால் விளையாட்டுருப்போம். ஆனால் பாருங்கள், அங்கேயே சாய்ஸ் வைக்கிறாரு. அந்த மாதிரி தான் இப்பயும் காட் ஒன்ட் ஃபோர்ஸ் யூ. நிறைய பேர் ஒன்று சொல்லுவாங்க, ஆண்டவர் வந்து இப்போ எனக்கு ஒரு மிராக்கிள் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ, இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று காட்டாருன்னா, இப்போ என் பேர் வந்து பரலோகத்தில் இப்போ வந்துச்சுன்னா நான் இப்போயே என் வாழ்க்கை கொடுத்துட்றேன். அப்படி பண்ணிட்டா நீ ஆண்டவர் பயந்து தான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுவேன். அப்படி பண்ணுறது வந்து டிக்டேட்டர்ஷிப். என்னது இப்போ கொரியாவில் பண்ணுறாங்க பாரு, பயம்படுத்தி வந்து பண்ணணும். அவங்களா ஃப்ரீயாக ஃபாலோ பண்ணுறதில்ல, பயம் நீ மாறா போனால் உன்னை போட்டு தள்ளுருவாங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு ஆண்டவர் விரும்பல. அவர் என்ன எதிர்பார்க்குறாருனா நீ நேசித்து அவரை சூஸ் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இப்போது நம்ம பாவிங்க, நம்மளால் மீட் பண்ண முடியல, நம்ம நரகத்துக்கு போயிருக்கணும். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு வழியை பண்ணிட்டார். இப்போ அந்த வழியை நான் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு, நான் அந்த வழியில் நடக்கிறதுக்கு, அங்கே போய் சேர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? இங்கே தான் நம்ம சர்ச்சில், நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறேன், கோச்சுக்காதீங்க, நிறைய பேர் முட்டாளாக இருக்கும். நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. பைபிளில் படிக்கும் போது இட் இஸ் abundantly clear how you go to heaven. நமக்கு எல்லாருக்கும், நம்ம தெரிஞ்சும் தெரியாமலோ, we believe that we go to heaven because we are a good person, because we are righteous on our own merit. No, the Bible is abundantly clear. You go to heaven, you get to be with God by grace and through faith. நான் இந்த கிரேஸ், பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த்துக்கு பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன் கேளுங்க. இந்த நல்ல காரியங்களை வச்சு பண்ணுறோன்னு, பரலோகத்துக்கு போகிறோன்னு பேசுகிறோம்ல, நம்ம அதை வந்து நிறைய நம்ம சொல்லுவோம், நான் கிருபையால் தான் நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், அதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் நம்ம நடத்தையில் அப்படி காட்டவே மாட்டோம். பாரு, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருப்போம்னா, நான் பண்ணுறதுனால, நான் ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டேன்னா ஆண்டவர் வந்து என்னை வெறுக்கிறாரு, அப்படி பண்ணியிருந்தானா ஒருத்தரும் கிட்ட போக முடியாது, ஒருத்தரும் கிட்ட போக முடியாது. யோசித்து பாருங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஆண்டவர் யூஸ் பண்ண எல்லாருமே பாவிங்க. நம்ம தாவீதுன்னு சொல்றோமே, டேவிட் வாஸ் a liar, a murderer, adulterer. விபச்சாரம் பண்ணாரு, அதை கவர் பண்றதுக்கு பொய் சொன்னாரு, பொய் சொல்றது ஆவலான உடனே மர்டர் பண்ணிட்டாரு. இது மட்டும் இல்லை, நிறைய பண்ணியிருக்கிறாரு, திருடி இருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இவங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. இப்போ யோசித்து பாருங்கள், நல்லவங்களை மட்டும்தான் ஆண்டவர் வச்சுப்பாருன்னா இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? சரி, தாவீதை விடுங்க, ஏப்ரஹாம் என்ன ஆறுது? ஆண்டவர் கூப்பிட்டு வந்து யாருக்கு சொன்னார்? நான் உனக்கு தான் என்ன பண்ணுவேன், ஒரு பையனை கொடுப்பேன், உன்னை வச்சு வந்து ஒரு நேஷனை உண்டாக்குவேன்வார். இவர் வந்து அவருடைய ஒய்ஃபுடைய பேச்சை கேட்டு என்ன பண்ணிட்டார்? போயிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே வந்து என்ன பண்ணிட்டார்? குழந்தை பெற்றுக்கிட்டார். தப்பு தானே பண்ணது? ஆனாலும் அவரை வச்சு தான் ஆண்டவர் பண்ணுறார். சேரா வந்து விசுவாசிக்கவே இல்லை, சிரிக்கிறாங்க ஆண்டவர் சொல்லும் போது. அவங்க என்ன மாதிரி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, உனக்கு தெரியுது ஆண்டவர் எப்படி சிரிக்கிற நீ? ஆனால் அவங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ நான் பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் வந்து ஒழுங்காக இருந்தால் தான் ஆண்டவர் என்னை பார்ப்பார், என்கிட்ட இந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் குறிப்பாக நம்மளுக்கு யங் பீப்புள் நிறைய பேர் தூரம் நிற்கிறோம் ஆண்டவரை விட்டு. நீ எப்போ இந்த மைண்ட் செட்டுக்கு வரியோ, நான் நல்லவனாக இருந்தால் தான் நான் பரலோகத்துக்கு போவேன்ட்டு, ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. It is very depressing because I know how wretched I am. என்னால் நான் வந்து ஆண்டவருக்குள்ளே கொஞ்சம் வளர்கிறதுக்கு முன்னாடி என்னால் ஒரு 2 நிமிஷம் ஒரு பாவமான ஒரு யோசனை யோசிக்காமல் இருக்க முடியாது. என் தலையில் ஓடுற விஷயம்லாம் நான் வெளில சொன்னேன்னா அவ்வளோதான். என்ன எல்லாருக்கும் அதே தான், நான் மட்டும் இல்லை.
நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் கூட டிவியில் போட்டு காமிச்சாங்கன்னா முடிஞ்சு கதை. எவனும் வெளிலே வரமாட்டோம், ரூமில் நம்மளே இருக்க மாட்டோம், கண்ணே திறக்க மாட்டோம். கண்ணை மூடிக்கிட்டா திறந்தா எல்லாமே தெரியுது. இப்படி தெரிஞ்சோ தெரியாமலே இப்படி யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ வாட் இஸ் இட்? ஸோ நம்ம நல்லவங்களால் இருக்கிறதுனால நம்ம பரலோகத்துக்கு போகிறதில்ல. இன்னும் ஒரே விஷயம் நான் சொல்கிறேன், இதை அடுத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி. நீ அப்படி யோசிச்சனா இது யோசிச்சுக்கோ, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். யூ ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் த கிராஸ். இஃப் யூ திங்க் தட் யூ ஹாவ் டு டூ குட் ஒர்க்ஸ் டு கோ டு ஹெவன், யூ ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் த கிராஸ். நீ என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் சிலுவையில் பண்ணது பத்தில், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணோம், அதான் சொல்கிறேன். இதுக்கு நம்ம திரும்ப வருவோம், இந்த நல்ல விஷயங்களும் அதுக்கப்புறம் இந்த விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம், அப்போ நம்ம என்ன பண்ணாலும் ஆண்டவர் வந்து நம்ம ஏற்றுப்பாரு. அப்படி இல்லை, அதுக்கும் மேட்ரு இருக்குது, அது கடைசியில் நம்ம பேசுவோம். ஓகேயா? சரி, இப்போ பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த். பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த், ஒரு நிமிஷம். ஓகே, பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த் இது எப்படி? இப்போ நான் சொன்னேன், வி வேர் அன்டிசர்விங். நம்ம வந்து பாவிங்க, நமக்கு வந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஸோ வி ஆர் அன்டிசர்விங். ஆனாலும் நம்ம அன்டிசர்விங்காக இருந்தாலும் அந்த நிலையிலேயே ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு வழியை கொடுக்கறது தான் கிரேஸ். கிரேஸ்னால் என்ன தெரியுமா? யூ கெட் சம்திங் தட் யூ டோன்ட் டிசர்வ். யூ கெட் சம்திங் தட் யூ டோன்ட் டிசர்வ். ஸோ இப்படி ஆண்டவர் வந்து நமக்கு கிரேஷியஸாக என்ன பண்ணிட்டாரு? இதை ஆஃபர் பண்ணிட்டார். இப்போது நீ எப்படி இதில் நடக்கிறது, இதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். இதை எப்படி நீ வந்து அக்செப்ட் பண்ணுறது, எப்படி அவைல் பண்ணுறதுன்னா, யூ ஹாவ் டு ஹாவ் ரெட் கலர் ஃபெய்த். யூ ஹாவ் டு ஹாவ் ஃபெய்த். வாட் இஸ் ஃபெய்த்? இப்போ ஃபெய்த்னா என்ன, எதில் நீ ஃபெய்த் வச்சுருக்கணும்? இது ரெண்டு விஷயத்தை பார்ப்போம். ஃபெய்த்னா என்ன, நீ எதில் ஃபெய்த் வச்சுருக்கணும். வாட் இஸ் ஃபெய்த்? நம்ம விசுவாசம்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் என்ன யோசிப்போம்னா, பிளைண்ட் ஃபெய்த். என்னது? ஒரு விஷயத்தை யாரோ ஒன்று சொல்கிறாங்க, நம்பணும்னு சொல்கிறாங்க, அதனால நான் என்ன பண்ணுறேன், நம்புகிறேன். அது விசுவாசம் இல்லை, அது வந்து பிளைண்ட் ஃபெய்த். அதுக்கு தமிழில் என்ன சொல்கிறதுன்னு தெரில. குருட்டு விசுவாசம், நல்லா இருக்கு பேர், குருட்டு விசுவாசம். நீ என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் சில பேர் உலட்டிருப்பாங்க பாரு. அவங்ககிட்ட போய்ட்டு ஏதாவது கேட்டேன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு ஆன்சர் தெரியாது, ஆனால் வந்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. அது அப்படி பேசும்போது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவங்களுக்கு என்ன தெரில, மேட்ரு தெரில. அந்த மாதிரி நம்ம வந்து மேட்ரு தெரியாமல் நம்ம விசுவாசிக்கல. We don't have blind faith, we have reasonable faith. What do I mean by that? இப்போ விசுவாசம்னா, நான் சொன்னேன் விசுவாசம்னா பிளைண்ட் ஃபெய்த் இல்லை. ஸோ வாட் இஸ் ஃபெய்த்? ஒரு பஸ்ஸு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பஸ்ஸு போகுது, நீங்கள் அந்த பஸ்ஸில் போகல, சரியா? நீங்கள் ஆனால் அந்த பஸ்ஸை வந்து டெய்லி பார்க்குறீங்க. அந்த பஸ்ஸை டெய்லி பார்க்குறீங்க. டெய்லி ஒரு 4 பேர் அதே பஸ்ஸில் போகிறதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெய்லி பார்க்குறீங்க. நீங்கள் வந்து காரில் போகிறீங்கன்னு, நீங்கள் கொஞ்சம் ஹெவி பார்ட்டின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் காரில் போகிறீங்க, நீங்கள் பஸ்ஸில் போகல. ஆனால் அந்த பஸ்ஸு போகிறத நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க. 4 பேர் அதே, நீங்கள் பார்க்குற 4 பேர் அதே ஒரு நாளும் போயிட்டே இருக்கிறாங்க அந்த பஸ்லேயே. ஒரு நாள் வந்து உங்கள் காரை வந்து தேங்க்யூண்ணா, ஒரு நாள் வந்து உங்கள் கார் வந்து வரல, இல்லை உங்கள் கார் வந்து ரிப்பேர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகணும். இப்போ நீங்கள் போய் அந்த பஸ்ஸில் ஏறுவீங்களா, ஏற மாட்டிங்களா? எப்படி ஏறுவீங்க, எந்த தைரியத்தில் ஏறுவீங்க? இப்போ அந்த பஸ்ஸில் ஏற போகும்போது உங்களுக்கு என்ன கேரண்டி இருக்குது நீங்கள் போய் அந்த டெஸ்டினேஷனை சேருவீங்கன்ட்டு? இப்போ வந்து இப்போ பிஷாப்லேருந்து டவுனுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸு போகுது. இப்போ அந்த பஸ்ஸில் ஏறினா நீங்கள் வெறும் அந்த பஸ்ஸில் ஜனங்க ஏறு தான் பார்த்துருக்கீங்க, நீங்கள் போய் நீங்கள் அந்த பஸ்ஸில் போனதில்லை இதுக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் இப்போ பிஷாப்லேருந்து டவுனுக்கு போனோம் உங்கள்கிட்ட காரில், இப்போ நீங்கள் ஏறுவீங்கன்னு சொன்னீங்க, எந்த தைரியத்தில் ஏறுவீங்க பஸ்ஸை? சும்மா அப்படியே ஏறிடுவீங்களா? இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள், அந்த பஸ்ஸு வருது, பஸ்ஸு வந்து நிற்க வைக்கும் போதே அவன் பிரேக்கு போடுறதுக்கே கஷ்டப்பட்டு நிற்க வச்சு வெளில வந்து யாரோ வந்து பிடிச்செல்லாம் நிற்க வைக்கிறாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, ஓகே, பிரேக்கு தான் இல்லை, நிதானமாக தான் போகிறாங்க, ஏறிடும். ஏறினோடனே நீங்கள் டிரைவரை பார்க்குறீங்க, டிரைவர் வந்து 7வது வானத்தில் இருக்காருன்னா இப்போ ஏறுவியா பஸ்ஸில்? ஏன் ஏற மாட்ட? பஸ்ஸை டெய்லி பார்க்குறேன், ஆனால் உள்ளே போய் பார்த்தா என்னால் என்ன பண்ண முடியல,
நம்ப முடியல. நீ எந்த பஸ்ஸில் கான்ஃபிடென்ட்டாக ஏறுவ? பஸ் வந்து நின்ன உடனே பஸ்ஸு பார்க்குறதுக்கு பஸ் மாதிரி இருக்குது, அட்டை பாக்ஸ் மாதிரி இல்லாமல் பஸ் மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்த்தா டிரைவரும் வந்து ஒழுங்காக ஜாதியாக இருக்கிறாரு, உள்ளே உக்காந்துருக்கிறவங்களும் கான்ஃபிடென்ட்டாக உக்காந்துருக்குறாங்க. யூ ஹாவ் ரீசன் டு பிலீவ் தட் இஃப் யூ கெட் ஆன் த பஸ் யூ வில் ரீச் அ டெஸ்டினேஷன். இப்போ இது பார்த்துட்ட பிறகு ஓகே நான் ஏறுறேன்னு நீ எடுத்து வைக்கிற பாரு காலை பஸ் உள்ள, இதுதான் விசுவாசம். உனக்கு தெரியும் அந்த பஸ்ஸில் ஏறினா போய் ரீச் ஆயிடுவேன்ட்டு ஓரளவுக்கு உன்னுடைய புத்திக்கு எட்டின அளவுக்கு நீ என்ன பண்ணிட்ட, அறிஞ்சிட்ட, கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இப்போ உன்னுடைய வாழ்க்கையை அது மேலே வச்சு நீ விசுவாசத்தில் ஏறி என்ன பண்ணுற, அதுதான் ஃபெய்த். ஸோ இது எப்படி நம்ம இப்போ ரீசனபிள் ஃபெய்த்னா இப்போ நமக்கு எப்படி வந்து அது ஆண்டவர் மேலே, இப்போ இந்த பைபிள் வைக்கிறோம்ல, இந்த பைபிள் வந்து மற்ற ரிலிஜன் மாதிரி, மற்ற ஐடியாஸ் மாதிரி, மற்ற ஃபிலாசபிஸ் மாதிரி ஏதோ ஒரு ஐடியா யாரோ வந்து ஒருத்தர் ஸ்மார்ட்டாக இருக்குதுன்னு எழுதி வச்சதில்ல. இது எல்லாமே நடந்த விஷயங்க. எப்படி இதை படிச்சிங்கன்னா இருக்கும், எல்லாமே ஜெருசலம்னு இருக்கும், பெத்லஹேம்னு இருக்கும், கேலிலின்னு இருக்கும், பாலஸ்டைன்னு இருக்கும், சமாரியான்னு இருக்கும். இது எல்லாமே இன்றைக்கும் இருக்கிற இடங்க. ராஜாங்களுடைய பேர் எழுதியிருப்பாங்க, எல்லாமே இன்றைக்கும் இருக்கிற இடங்க. ஸோ நம்ம ஒரு கதையை விசுவாசிக்கல. ஸோ நம்ம இதெல்லாம் அறிஞ்ச பிறகு ஆண்டவர் எனக்காக வந்து மறிச்சார். இப்போ பைபிளில் என்ன இருக்குது, ஆண்டவர் வந்து நமக்கு பண்ணது, நம்ம சேவ் பண்ணது, இவ்வளோ நேரம் நம்ம பேசினதெல்லாம் என்ன இருக்குது, பைபிளில் இருக்குது. இதெல்லாம் படித்து தெரிஞ்ச பிறகு நீ யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? ஓகே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம பைபிளில் சுற்றிய நிறைய விஷயம் இருக்குது. பைபிள் இல்லாமையே நீ வந்து ஆண்டவர் இருக்க, ஜீசஸ்ன்னு ஒரு நபர் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் வாழ்ந்தாருன்னு நல்லா ப்ரூவ் பண்ண முடியும். நான் சொல்கிறேன், பைபிள் இல்லாமையே நீ பைபிளை திறக்காமையே அதை நீ ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகே இதெல்லாம் இருக்குது, எல்லாமே வந்து ரீசனபிளாக இருக்குது. இப்போ நீ என்ன பண்ணணும், ஆண்டவரை நம்பணும். இதுதான் வந்து என்னது, ரீசனபிள் ஃபெய்த். பிளைண்ட் ஃபெய்த் இல்லை, நல்லா யோசிக்கணும். பிளைண்ட் ஃபெய்த் இல்லை, ரீசனபிள் ஃபெய்த். இதுதான் நமக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம். We don't believe Jesus, we don't trust Jesus, we don't put our faith in Jesus because someone said so or a book said so. We believe in Jesus because he is the truth, capital T truth. ஓகேயா? சரி, இப்போ ஸோ விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், அதை அக்செப்ட் பண்ணுறோம். இப்போ விசுவாசத்தினால என்ன அக்செப்ட் பண்ணுறோம், நீ என்ன பிலீவ் பண்ணணும் தெரியுமா? ஒரே விஷயம், ஆண்டவர் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து வந்தார், எனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார், என் பாவத்தை என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. நான் அவரை விசுவாசிக்கும் போது நான் பரலோகத்துக்கு போகிறேன். இதை தான் நீ நம்பணும். இதை நீ நம்பினா நீ என்ன பண்ணிடுவ, பரலோகத்துக்கு போயிடுவேன். இப்போ பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து பரலோகம்னு ஒன்று இருக்குது. பரலோகத்தில் எல்லாமே நல்லது தான் இருக்கும். நாம் வந்து படுப்பாவிங்க, ஆண்டவர் மட்டும் தான் நல்லவர். நம்மளால ஆண்டவர் போல் இருக்க முடியாது. ஸோ நம்ம எங்கே போயிருக்கணும், நரகத்துக்கு போயிருக்கணும். ஆனால் யார் வந்து நம்மளை காப்பாற்றினது, ஏசப்பா தான் நம்மளை காப்பாற்றினார். கிரேஷியஸாக நமக்கு வந்து அந்த கிஃப்டை ஆஃபர் பண்ணார், சால்வேஷன்ன்ற கிஃப்டை ஆஃபர் பண்ணார். இப்போ நான் அதை எப்படி அவைல் பண்ணுறது, விசுவாசம். அவரை விசுவாசிக்கும் போது அவர் உண்மை அதெல்லாம் தெரிஞ்சு நான் அவர் மேலே ஆமாம் ஆண்டவர் நீங்கள் தான் வந்து கடவுள், உங்ககிட்ட என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் நான் சொல்லி நீ விசுவாசிக்கும் போது நீ என்ன கிடைக்குது, உனக்கு ரட்சிப்பு கிடைக்குது, நீ பரலோகத்துக்கு போகிற. இவ்வளோ தூரம் கிளியராக இருக்கா? ஹல்லேலூயா. சரி, கடைசியாக ஒரே ஒரு விஷயம், நம்ம நேரம் முடிஞ்சிருச்சு. நான் சொன்னேன் விசுவாசத்தினால என்ன பண்ணுறோம், பரலோகத்துக்கு போகிறோம். நீ பண்ணுற நல்ல விஷயத்தினால இல்லை. ஸோ இப்போ நமக்கு அப்பயே நான் போஸ்ட் பண்ண கொஸ்டின், ஸோ நான் விசுவாசித்தா போதுமா, நான் விசுவாசிச்சுட்டு நான் என்ன விஷயம் பண்ணாலும் நான் பரலோகத்துக்கு போயிடுவேனா? இல்லை. அப்போ எப்படி, அப்போ நான் நல்ல விஷயம் பண்ணால் தான் பரலோகத்துக்கு போகிறேன்ற மாதிரி தான் இருக்குது. என்னடா சுற்றி பேசிகிட்டு இருக்க முட்டாள் மாதிரின்னு யோசிக்கலாம். நம்ம யோசிக்கணும். யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த தாட் கண்டிப்பாக வரும். ஹிட்லர் தெரியும்ல எல்லாருக்கும், அடால்ஃப் ஹிட்லர், இந்த இப்படி தாடி வச்சிருப்பார் பார், தெரியுமா ஹிட்லர் யாருன்னு? ஹிட்லர் வந்து யாருன்னா ஒரு ரொம்ப மோசமான ஒரு லீடர், ஒரு ஜெர்மன் லீடர். ஓகேயா? அவர் என்ன பண்ணாருன்னா, ஜூஸை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்காது. ஜூஸ்னால் யார்? ஏசப்பாவும் ஒரு ஜூ. ஓகேயா? யூதர்கள், இஸ்ரேல் ஜனங்களை இருக்கிறவங்கள, இஸ்ரேல் நேஷ்னாலிட்டி வச்சுருக்கிறவங்கள என்னென்னு கூப்பிடுவோம், ஜூஸ்ன்னு கூப்பிடுவோம். இவருக்கு பிடிக்காது. கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லியன் பீப்புளை வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு, போட்டு தள்ளிட்டார். சும்மா அவங்கள பிடிக்காதுன்றதுக்காக அவங்கள வந்து எராடிகேட் பண்ணிடணும், எரேஸ் பண்ணிடணும், ஜூஸே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி பண்ணிட்டார். ஆனால்
அவர் வந்து he professed to be a Christian. he what? நான் கிறிஸ்டியன் சொல்லுவார். அவங்களுடைய சோல்ஜர்ஸுடைய பெல்ட்டில் காட் வித் அஸ்ன்னு இருக்கும், ஜெர்மனில் இருக்கும். என்ன இருக்கும்? இப்போ சொல்லுங்கள், அவர் கிறிஸ்டியனா? அவர் கிறிஸ்டியனா இல்லையா? கிறிஸ்டியனா இல்லையா? ஒரு ஆன்சர் சொல்லணும், அப்போ தான் நம்ம மூவ் ஆன் பண்ண முடியும். வாட் டு யூ திங்க்? இஸ் he a Christian or no? சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்டியன். ஓகே, அந்த ஆன்சருடைய நூவன்ஸ் புரிஞ்சிச்சுன்னா சிரிப்பீங்க நீங்கள். Was he a Christian? No, he's not. How do you know? How do you say he's not a Christian? He's claiming to be a Christian, but his actions indicate otherwise. He's a hypocrite. ஹிப்போக்ரிட்னா மாய்மாலம். மாய்மாலம் தமிழில் வந்து அதுக்கு வார்த்தை என்ன? மாய்மாலம். ஆண்டவர் வந்து நியூ டெஸ்ட்மெண்ட்டில் சாரிசிஸை திட்டுறதுக்கு அவருடைய ஃபேவரட் வார்த்தை ஹிப்போக்ரிட், மாய்மாலம். மாய்மாலம்னா என்னென்னா, நீ வார்த்தையில் ஒன்று சொல்லுவ, கையில் ஒன்று செய்வ. இப்போ இவர் கிறிஸ்டியன் ப்ரொஃபஸ் பண்ணாலும் ஜெனசைட் பண்ணிட்டு இருக்கிறாரு, மர்டர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ நீ கிறிஸ்டியன் சொல்ல போகும்போது நீ என்ன பிலீவ் பண்ணுற? இன்னொரு விஷயம், we are all made in the image of God, so we are all equal. நமக்குள்ளே வந்து இந்த ஜாதி மதம் கீதம் எதுவுமே இல்லை, எல்லாருமே ஒரே சமத்தில் இருக்கும், ஒரே சமமான ஒரு லெவலில் இருக்கும். ஸோ நீ வந்து நான் பெரியவன் நீ சின்னவன் சொல்கிறதுக்கு எந்த க்ரைட்டீரியாவும் இல்லை உனக்கு, ஓகே, எந்த ரீசனும் இல்லை உனக்கு. ஆனால் அவர் அந்த ரீசன் அசியூம் பண்ணி, நாங்கள் பெரியவங்க ஜூஸ் வந்து என்ன பண்ணிடணும், நம்ம எராடிகேட் பண்ணிடணும்னு அந்த அசம்ஷனில் பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த பிலீஃபில். இப்போ even though he is professing to be a Christian, what he is doing is in direct contradiction with the biblical values of being a Christian. என்ன சொல்ல வரேன் தெரியுமா? நீ எப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறியோ, நான் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறியோ, your actions will automatically change if you really do believe God. ஜான் சாப்டர் 15 இருக்கும், ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னை நேசிச்சனா நான் சொல்கிறத என்ன பண்ணுவ, நீ நேசிச்சனா நான் சொல்கிறத பண்ணுவ. எத்தனை பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க? யாரும் கை தூக்க மாட்டீங்க, தெரியும், அங்கிள் இருக்காரு. ஓகே ஓகேயா, சரி, இருந்திருந்தீங்கன்னா தெரியும். நம்ம ஒருத்தர் கூட நம்ம பழக ஆரம்பித்த போகும்போது அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறதால நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்ககிட்ட பழக ஆரம்பிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கல. நமக்கு பிடிச்சி செய்கிற சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. ஆனால் அவங்கள ரொம்ப பிடிச்சதுனால நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளுக்கு பிடிச்சாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்? ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை விடுறதே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். உண்மையாக நேசிச்சிங்கன்னா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையாக விடுறதே என்னவா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இப்போ என்ன மாறிச்சு? உனக்கு பிடிக்குது, அது உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனாலும் நீ வந்து அதை விடுறதே சந்தோஷம்னு நினைக்கிற. என்ன மாறிச்சிங்க? உனக்கு அது பிடிச்சாலும் அதுக்கு மேலே அவங்கள பிடிக்கும். அதே மாதிரி தான் நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் எதெல்லாம் சரி எதெல்லாம் தப்புன்னு சொல்கிறதெல்லாம் எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது. நமக்கு அதை படித்த பிறகு தெரிஞ்சிடும். அதுக்கு மாறாக நம்ம யோசிக்கிற நிறைய விஷயம் இதுக்கு மாறாக இருக்கும். பைபிள் ஒரு விஷயம் சொல்லும், அதுக்கு கான்ட்ரடிக்டரியாக நமக்கு ஆசை இருக்கும். அந்த நேரத்தில் நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா, நீ உண்மையாக அவரை ஃபாலோ பண்ணுற, நீ அவரை டிசைபிள் நீ யோசிச்சனா, அந்த நேரத்தில் நீ சூஸ் பண்ணுற பாரு, உனக்கு பிடிச்சதுக்கு காட்டிலும் அவருக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணுவேன். இப்போ தான் யூ ஆர் அ டிசைபிள். இதுக்கு முன்னாடி இல்லை. இஃப் யூ ஸ்டில் சூஸ் வாட் யூ வாண்ட் டு டூ over what God wants you to do, what God says in His word, you are not a follower of Jesus. You are also kind of like Adolf Hitler, a hypocrite. You say one thing with your mouth, you profess Jesus Christ as Lord, but your actions, your hands, your behavior, your attitude indicates otherwise. So நான் இங்கே போட்டிருக்கிறது என்னன்னா, faith is the cause, your good works are the effect. What do I mean by that? Cause and effect. இது வந்து ஒரு லாஜிக் மாதிரி நீங்கள் யோசித்துக்குன்னா வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். நான் வந்து நம்ம கூட என் தம்பிகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய. இன்னைக்கு காலைல கூட அதை பற்றி பேசணும். என்னென்னா, இப்போ பாருங்கள், நான் கை தட்டுறேன், கை தட்டும் போது என்ன வருது?
சத்தம் வருது. நான் கை தட்டாமல் சத்தம் வருமா? வராது. இப்போ நீ சத்தம் வரணும்னா என்ன பண்ணி தான் ஆகணும்? கை தட்டி தான் ஆகணும். ஸோ இந்த கை தட்டுறது வந்து காஸ், இது காஸ். சத்தம் வர்றது எஃபெக்ட். உன்னுடைய ஃபெய்த் வந்து காஸ். நீ ஆண்டவர் மேலே உன் விசுவாசத்தை போடுறதா சோர்ஸ். உன்னுடைய குட் ஒர்க்ஸ், நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த குட் ஒர்க்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நான் இன்னொன்று நம்ம இது சொன்ன பிறகு ஓகே, காஸ் அண்ட் எஃபெக்ட். நான் ஆண்டவர் உண்மையாக விசுவாசிச்சேன்னா என்ன பண்ணிடுவேன்? நான் வந்து என்னுடைய குட் ஒர்க்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். Does that mean I will never fall again? Does that mean that you'll never fall again? No. பால் எழுதுறாரு, எனக்கு வந்து ஆண்டவர் வந்து என் சரீரத்தில் ஒரு முள், அது என்ன முள்ளுன்னு தெரியாது, லிட்டரலாக ஒரு முள் இருந்துச்சா இல்லை வந்து அவர் வேறு ஏதாவது சொன்னாரான்னு தெரியல. எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்தை இது எடுத்துருங்க ஆண்டவர், இது வேணாம், நான் வந்து பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறேன், ஆனால் அவெல்லாம் பண்ணிகிட்டே இருங்க, இது எனக்கு இதுலேருந்து விடுதலை கொடுங்களேன்னு கேட்குறாரு. ஆனால் ஆண்டவர் வந்து அதை பண்ணலையாம். ஸோ பாலே சொல்கிறாரு. அப்போ யார் இவர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? பால், நான் எப்படி ஆண்டவர் பின்பற்றுறோம் அந்த மாதிரி நீங்கள் எங்களை பின்படுத்துங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி ஆள் அவரே சொல்கிறாரு, என்னால் என்ன பண்ண முடியல, பர்ஃபெக்டாக இருக்க முடியலன்ட்டு. ஸோ இப்போ என்ன, இப்போ அப்போ வந்து நான் உண்மையாக நான் ஆண்டவர் விசுவாசித்து நான் ட்ரை பண்ணும்போது நான் சம்டைம்ஸ் விழுந்துடுறேன். அப்படி விழுந்தால் நான் உண்மையாக ஆண்டவர்கிட்ட விசுவாசம் போடலன்னு அர்த்தமா? ஆண்டவர் என்ன நம்பலன்னு அர்த்தமா? இல்லை. நீ விழுந்த பிறகு உன்னுடைய ஆட்டிடியூட் இருக்கு பாரு, உன்னுடைய பாவத்தை நீ எப்படி பார்க்குறேன்னு இருக்கு பாரு, அதுதான் டிட்டர்மின் பண்ணும். அதை நீங்கள் அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணுறன்னு அப்சர்வ் பண்ணனா நீ புரிஞ்சுப்ப. ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, ஆண்டவரை நேசிக்கிறவங்க அந்த மாதிரி பாவத்தில் விழும்போது they will regret what they did. They will despise what they did. அதே ஆண்டவர் உண்மையாக ஃபாலோ பண்ணாமல் பேருக்காக பண்ணிவிட்டு பேருக்காக ஆண்டவர் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு பாவம் பண்ண போகும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பாஸ்டரே பண்ணுறாரு, எத்தனை பேர் பண்ணுறாங்க, நான் யார், நான் எங்கேயோ மூலையில் இருக்கேன், அவ்வளோ பெரிய பாஸ்டருங்களே என்னென்னமோ பண்ணுறாங்க. யோசிக்கிறீங்களே இல்லையா? அப்படியே யோசிக்காத மாதிரி என்னை பார்க்கக்கூடாது. அவ்வளோ பெரிய பாஸ்டருங்களே என்னென்னமோ பண்ணுறாங்க, போய் சொல்கிறாங்க, சுற்றுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, எதெல்லாம் கேட்குறோம், நியூஸ்லலாம் பார்க்குறோம், யூடியூப்லலாம் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோமே. நான் வந்து எங்கேயோ நான் ஒரு சும்மா ஒரு விசுவாசி, நான் வேலைக்கு போகிறேன், சர்ச்சுக்கு வரேன், அவ்வளோதான், ஆண்டவர் ஃபாலோ பண்ணேன், நான் பண்ணுறது என்ன பெருசாக ஆகிருப்போகுது? இப்படி யோசித்தேன்னு வச்சுக்கோ, ஏன் நீ ஆண்டவரை பின்பற்றலை, நீ ஆண்டவருடைய டிசைபிள் இல்லை. செக் பண்ணிக்கணும். நீ பாவம் பண்ண உடனே உன்னுடைய மனசு உடையணும். அங்கே உடஞ்சிச்சுன்னா தான் உனக்கு தெரியும் நீ உண்மையாக யாரை நேசிக்கிறேன்னு. உன்னை நேசிக்கிறியா இல்லை உன்னுடைய டிசைர்ஸை நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறியா இல்லை ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறியான்ட்டு. ஸோ கடைசியாக நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிவிட்டு ஒரு 2 minutes நம்ம முடிக்க போகிறோம். இந்த ரிப்பெண்டன்ஸ் இருக்குல்ல, பாவம் பண்ண பிறகு நீ மனம் திரும்ப, இந்த ஆட்டிடியூடு, தாவீதை பாருங்கள். இதுக்கு தான் ஆண்டவர் வந்து தாவீதை சொல்கிறாரு, என் இதயத்துக்கு ஏற்றவன், இதுக்கு தான் சொல்கிறாரு. அவர் பத்ஷெபா கூட விபச்சாரம் பண்ணி மாட்டிக்கின்னு அதுக்கப்புறமா மாட்டில் சால்வ் பண்ணிடுறாரு, மர்டர் பண்ணிடுறாரு. ஆண்டவர்கிட்ட மாட்டிக்கினார். ஆண்டவர் வந்து நேத்தான்னு ஒரு ப்ராஃபட் அனுப்புகிறார். போய் இந்த நேத்தான் வந்து கிங்ஸ் கோர்ட்டில், கிங்ஸ் கோர்ட் அப்படின்னா ராஜா இருப்பார், அஃபிஷியல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அங்கே போய் இவர் போயிட்டு உள்ளே நடந்துட்டு ஒரு கதை சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு எஜமான் இருந்தார், ஒரு வேலைக்காரன் இருந்தாங்க. அந்த எஜமானுக்கு வந்து நிறைய ஆடு இருந்துச்சு, வேலைக்காரன்ட்டு ஒரே ஆடு தான் இருந்துச்சு. எஜமான் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்களாம். கெஸ்ட்டு வந்தோடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, இவ்வளோ ஆடுங்க 10 ஆடுங்க வச்சுட்டு இருக்கு, இவர் ஒரு ஆடை அடித்து அந்த கெஸ்ட்டுக்கு சாப்பாடு செய்யாமல் வேலைக்காரங்கிட்ட ஒரே ஆடு தான் இருந்துச்சான், அதை எடுத்துகிட்டு வந்து அடித்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டாராம். இந்த கதையை நாத்தான் வந்து தாவீதுக்கு சொல்கிறார். இது தாவீது கேட்ட உடனே தாவீது என்ன சொல்கிறார், இப்பயே அந்த எஜமான என்ன பண்ணும், போட்டு தள்ளணும், நியாயம் தீர்க்கணும் அவரை. நாத்தான் சொல்கிறார், அந்த எஜமான் நீ தான். இப்போ அவர் பாவம் பண்ணிட்டாருன்றத அவர் உணர்ந்துட்டார். உணர்ந்த உடனே தாவீது என்ன பண்ணுறாரு பாருங்க. அவர் ராஜா, நல்லா யோசிக்கணும், ராஜா சும்மா ஆள் இல்லை, ராஜா, இஸ்ரேலுடைய ராஜா. ஓகேயா, இஸ்ரேலுடைய ராஜா, தி மோஸ்ட் ப்ராமினென்ட் ஃபேமஸ் க்ளோரியஸ் கிங் ஆப்வியஸ்லி இஸ்ரேலில். அவர் திரும்பின உடனே மார்பிள் அடிச்சுட்டு அழுது அங்கேயே ரிப்பெண்ட் பண்ணுறார். அங்கேயே அவருடைய அஃபிஷியல்ஸ்க்கு முன்னாடி நாத்தான் இருக்கிற அப்பயும் ரிப்பெண்ட் பண்ணுறாரு.
இப்போ பாருங்க, தாவீதுடைய ஆசைலாம் அவனுக்கு ராஜ்யம் மேலேயுமோ அவனுடைய பேர் மேலே இருந்திருந்தானா அங்கே பண்ணியிருப்பானா? அவன் அங்கே பண்ணுறது நமக்கு என்ன காட்டுதுன்னா, எனக்கு இது இல்லை ஆண்டவரே, உங்கள் கூட இருக்கிறது தான், எனக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தான், அதுதான் காட்டுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் அங்கே நடக்கிறது என்ன தெரியுமா? அவர் அங்கே மனம் திரும்பிடுறாரு பார்த்தியா? ஆண்டவர் நாத்தன்கிட்ட சொல்லுவார், நீ கிளம்புறாச்சா, வேலை முடிஞ்சிருச்சு, நான் பார்த்துக்கிறேன் அவன்கிட்ட. மனம் திரும்பின உடனே ஆண்டவர் வர்றாரு அங்கே கிட்ட. இதுக்கு தான் David was a man after God's own heart. For nothing else. Not because he was perfect, not because he was righteous, because he really loved God. He really loved God. So, நான் இவ்வளோ நேரம் பேசினது, ரொம்ப நேரம் பேசிட்டோம். இவ்வளோ நேரம் பேசினதை ரீகேப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்பேன். அந்த கொஷினை நீங்கள் ஹானஸ்ட் ஆன்சர் பண்ணணும். ஓகேயா? நான் இப்போ சொல்லும் போது இதெல்லாம் யோசிங்க. அந்த கொஷினை நான் சொல்கிறத யோசித்து அந்த கொஷினை நீங்கள் பார்த்து சொல்லணும். ஸோ, பரலோகம்னு ஒன்று இருக்குது. நம்மளால் பரலோகத்துக்கு போக முடியாது. நம்மளால் பரிசுத்தமாக இருக்க முடியும். பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். நம்மளால் அந்த லெவல் பரிசுத்தமாக இருக்க முடியாது, நல்லவங்களாக இருக்க முடியாது. ஆண்டவர் மட்டும் தான் அந்த மாதிரி இருந்தார். அந்த ஸ்டாண்டர்ட் நம்மளால் மீட் பண்ண முடியாது. நம்ம நரகத்துக்கு தான் போயிருந்துக்கணும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்துவ அனுப்பிச்சு நம்மளுக்காக மரித்து அவர் அந்த பாவத்துடைய கிரயத்தை செலுத்ததுனால, அவருடைய பாஸ்ட் நம்மளுக்கு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம்? அவரை விசுவாசிக்கிறதுனால நம்ம பரலோகத்துக்கு போகிறோம். இப்போ நீ விசுவாசிக்கிறன்றது எப்படி விசுவாசிக்கணும்? நீ யோசித்து உன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவர் ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் அவரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அக்செப்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் தான் ஆண்டவர் கடவுள், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் வாழ போகிறேன்னு சொல்கிறது தான் என்னது? விசுவாசிக்கிறது. ஓகே? இதுக்கு நம்ம நல்லது பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறதில்ல? பரலோகம் போகிறதில்ல. அதுக்கப்புறமா நம்ம நல்ல விஷயங்களை நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசித்து நம்ம நடக்க போகும்போது, நம்ம தப்பு பண்ணாலும் எழுந்து நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம்? அதை ஜஸ்டிஃபை பண்ணுறோமா இல்லை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோமா? இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் கொடுக்குறது. ஜஸ்டிஃபை பண்ணுறோமா, ரெக்டிஃபை பண்ணுறோமா? இதுதான் நீ உண்மையாக ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறியா, உண்மையாக ஆண்டவருடைய டிசைபிளாக இருக்கிறியான்னு உனக்கு காட்டக்கூடிய விஷயம். நான் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு, எல்லாத்தையும் யோசிச்சுட்டு, think about this. Think about this. Are you really saved? இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி நீங்கள் பரலோகத்துக்கு போகிறோன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க? இவ்வளோ நாள் எப்படி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு எதுனால இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க? திங்க் அபவுட் திஸ். ஆர் யூ சேவ்ட்? கேன் வி க்ளோஸ் அவர் ஐஸ்? நீங்கள் வாய் திறந்து ஜெபிக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் வேறு எதுவுமே சொல்லாதீங்க, எதுவும் பேசாதீங்க. I just want you to think. Honesty. இவ்வளோ நேரம் நம்ம கேட்டதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் உங்களுக்கு வரணும்னா, தி ஒன்லி வே இஸ் டு பி ஹானஸ்ட். யூ நோ ஹூ யூ ஆர். நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எது ஆண்டவர் சொல்கிறத பண்ணிகிட்டு இருக்கீங்க, எது அவருக்கு மாறா பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாம் தெரியும் உங்களுக்கு, முழுசாக தெரியும். Think about where you are in your relationship with God. நிறைய பேர் நீங்கள் பண்ண தப்புனால, ஆண்டவரே உங்ககிட்ட என்னால் வர முடியாதுப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் இதை சரி பண்ணுற வரைக்கும் நீங்கள் உங்களால் என்னை பார்க்க முடியாது, நீங்கள் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர்னு எனக்கு தெரியும், அதனால் உங்களால் என்னை பார்க்க முடியாது. இல்லை, நீ பாவம் பண்ணும் போது தான் அவர் இன்னும் ஏங்கிட்டு இருக்கிறாரு, நீ திரும்ப வருவியான்ட்டு. நீங்கள் யோசிங்க, பி ஹானஸ்ட். ஆவியானவர் உங்களை இப்போ கண்டித்து உணர்த்தினார்னா, நம்ம ஆரம்பத்தில் ஜெபிச்ச மாதிரி, ஆண்டவரே நீங்கள் சொல்லும் போது அதுக்கு கீழ்ப்படுகிற இதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இஃப் தி ஹோலி ஸ்பிரிட் இஸ் கன்விக்டிங் யூ நவ்,
Surrender.